எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உன் கரத்தையே நோக்கிடுவே, என்னை என்றும் நீர் நடத்திடுவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் 2243வது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், எல்லா மருத்துவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். மருத்துவமனைகளிலே வேலை செய்கிற எல்லாருக்கும் கர்த்தர் நல்ல சுகபலனை கொடுக்கும்படியாக, எல்லா மருத்துவர்களும் ரட்சிக்கப்படும்படியாக, அவங்க குடும்ப சமாதானமாக இருக்கும்படியாக ஜெபிப்போம். ஹாஸ்பிட்டலுக்காக ஜெபிப்போம். வருகின்ற நோயாளிகளுக்கு தகுந்த உதவிகளை செய்யும்படியாக ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 4வது வசனம். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, இங்கே கர்த்தருடைய சத்தத்தை பற்றி பார்க்கிறோம். அது வல்லமை உள்ளதா இருக்கிறது. அதே வேளையில கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளதா இருக்கிறது. அவருடைய சத்தத்தில் இந்த முழு உலகமும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது. வேதத்திலே வாசிக்கிறோம், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட்டா நிற்கும். எனவே நம்முடைய ஆண்டவருடைய சத்தம் அப்படிப்பட்ட சத்தமாய் காணப்படுகிறது. வேதத்திலே வாசிக்கும் போது சங்கீதங்களின் புஸ்தகம் 89ஆம் அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வல்லமை உள்ள கர்த்தர் யார்? உம்முடைய உம்மை சூழ்ந்து இருக்கிறது. தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர். அதன் அலைகள் எழும்பும் போது அவைகளை அடங்க பண்ணுகிறேன். சமுத்திரத்துக்கு கர்த்தர் எல்லையை கொடுத்திருக்கிறார். இம்மட்டு வா, இதற்கு மிஞ்சி வராது என்று சொல்லி ஆண்டவர் எல்லையை கொடுத்திருக்கிறார். இந்த சமுத்திரம் பெருமையோடு எழும்பும் போது கர்த்தரே அதை அடக்குகிறார். வேதத்திலே வாசிக்கிறோம், இயேசுவோடு சீஷர்களும் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கின்றனர். அங்கே காற்றும் கடலும் எழும்புகிறது. அவர்கள் இந்த காற்று கடலும் நம்மை சேதப்படுத்தி விடுமோ என்று பயத்தோடு இருக்கும்போதுதான் இயேசு கடலை பார்த்து இறையாதே, அமைதலாயிரு என்று சொல்லுகிறார். காற்றும் கடலும் அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய சத்தத்துக்கு அடங்குகிறது. எவ்வளவு பெரிய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் பார்த்தீங்களா? வேதத்திலே வாசிக்கிறோம், ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லி. இன்னைக்கு நம்ம பல கஷ்டங்கள், கவலைகள் எல்லாம் நம்ம தலைக்கு மிஞ்சி போயிட்ட பிரச்சனை பெருசா இருக்க, ஒன்றும் நம்ம கட்டுப்பாட்டுக்கு வரலன்னா, நான் ஆண்டுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும்போது அவரே நமக்கு எல்லாவித சூழ்நிலையிலும் எல்லாவற்றையும் நம்முடைய கரத்துக்கு கீழாய் கொண்டு வருகிறார். அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தை கூட வாசித்தோம் என்று சொன்னால், யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்துல, இயேசுவுக்கு பிரியமான குடும்பம், லாசரு வியாதிப்பட்டு மரித்து விட்டான். 4 நாளான பின்பு இயேசு கல்லறைக்கு வருகிறார். அந்த கல்லறைக்கு வந்த உடனே அவர் கண்ணீர் விடுகிறார். லாசருவை பார்த்து உரத்த சத்தமா, லாசருவே வெளியே வா என்று சொல்கிறார். மரித்து 4 நாளான பின்பு அப்படி சத்தத்தினாலே லாசருக்குள்ள ஜீவன் வந்தது, அவன் எழுந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய சத்தம் அவ்வளவு மகத்துவம் உள்ளது. ஆண்டுடைய சத்தம் அவ்வளவு அற்புதம் உள்ளது. ஆண்டுடைய சத்தம் மரித்து போய் 4 நாளானாலும் அப்படி சத்தத்தினால உயிரை கொடுக்க அவரால் முடியும். இந்த நாளிலும் உங்க வாழ்க்கையில சரீர ரீதியை பலவீனப்பட்டு சில உறுப்புகள் பலவீனத்தோடு இருக்கலாம், சில பிரச்சனையோடு நீங்கள் காணப்படலாம். மருத்துவர்கள் இப்படி சொல்லிட்டாங்களே, அப்படி சொல்லி வேதனையோடு இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய சத்தம் உங்கள் சரீரத்தில் தொனிக்குமானால், கர்த்தருடைய சத்தம் உண்டாகும் என்று சொன்னால், அவருடைய சத்தத்தினால வல்லமையை உங்க சரீரத்துல விளங்க பண்ணுவார். உங்க சரீரத்துல எப்பேற்பட்ட வியாதியோடு இருந்தாலும் சரி, இயேசுவால சுகம் கொடுக்க முடியும்.
வேதத்துல வாசிக்கிறோம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். விசுவாசி என்ன செய்வானா, அவிசுவாசத்தை கொடுத்து உன்னால முடியாது, உன்னால எழும்ப முடியாது, உன்னால முழங்கால் போட முடியாது, உன்னால ஊழியம் செய்ய முடியாது, இனிமே உன் குடும்பம் அவ்வளவுதான் சொல்லி அவருடைய சத்தத்தின் மூலமாக நம்மை உட்கார வைப்பான். ஆனால் தேவ சத்தம் அப்படி அல்ல, நம்மை எழும்பி ஓட செய்யும். எனவே இன்றைக்கு உங்க சரீரத்துக்காக என்னோடு சேர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். இயேசு இருக்கிற இடத்திலே ஒரு அற்புதத்தை கொண்டு வருவான். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை, இந்த வேலைக்காய் வருகிறோம். உங்களுடைய சத்தம் எவ்வளோ பெரிய மகத்துவம் உள்ளதாக காணப்படுகிறது. இப்பொழுதும் சரீர ரீதியாய் பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவர்களுக்கு ஜெபிக்கிற ஆண்டவரே, அவங்க சர்வத்துல எப்பேற்பட்ட பலவீனம் இருந்தாலும் சரி ஆண்டவரே ஸ்தோத்திரம், கர்த்தர் சுகத்தை கொடுப்பீராக. நானே பரிகாரியான கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறேன். இவர்களுக்கு தேவையான எல்லா சுகத்தையும் கர்த்தர் கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தினால சுகத்தை கட்டவிழ்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் இருக்கிற இடங்களிலே தேவனுடைய வல்லமை இறங்கி தொட்டு குணப்படுத்துவதாக ஜெபிக்கிறான் ஆண்டவரே. உடைய வார்த்தையில அவ்வளவு அற்புதம் இருக்கிறதே ஆண்டவரே. தொடர்ந்து ஆசீர்வதிங்க. விசேஷமா எந்த காரியத்துக்காக புலம்பிக் கொண்டிருக்கிறார்களோ, ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, அதிலே தேவனுடைய அற்புதம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேனப்பா. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கொள்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் உண்டாகட்டும் ஜெபிக்கிறேன். நான் நம்புகிறது அவராலே வரும் என்ற வார்த்தை நிறைவேறட்டும் என்று ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை நான் செய்தியோடைய சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவோம், அனைவரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உந்தனின் சேவை செய்வே எந்த சூழ்நிலையிலும்